அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாப்பிக்கிலேருந்து, பாளையங்களும் பாளையக்காரர்களும் அப்படின்ற டாப்பிக்கிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ, ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் என்ற தமிழ்ச்சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான ஆரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். தேங்க்யூ.